மீட்டர் செட்டிங். மீட்டர் செட்டிங் மீட்டர் செட்டிங்கில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, நம்ம மீட்டரில் என்னெல்லாம் செட் பண்ணிக்கலாம். இது லக்ஸஸோட மீட்டர் செட்டிங். எனக்கு தெரிஞ்ச வகையில் லக்ஸஸோட மீட்டர் செட்டிங் தான் சூப்பரான செட்டிங். ஏன்னா இதில் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர், டயர் ரொட்டேஷன், டயரு, பேட்ரி, பிரேக் பேடு, வைப்பர், கூலண்ட்டு, பிரேக் ஆயில் எல்லாமே நம்ம எவ்வளோ லைஃப்னு சொல்லிட்டு அதில் செட் பண்ணிக்கலாம். எப்போ மாற்றிருக்கணும் செட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்காண்டி எதுலேயுமே எழுதி வைக்காண்டாம். நான் இத்தனை இதில் ஆயில் மாற்றிருக்கேன், இவ்வளோ இதில் இது மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே எழுதி வைக்காண்டாம். எல்லாமே இதை எடுத்து பார்த்தாச்சுன்னா அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் எவ்வளோ ஓடி இருந்துட்டு நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம முதல்ல எடுத்தாச்சுன்னா இன்ஜின் ஆயில் எப்படி செட் பொதுவே எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, இதுதான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு அப்ராக்சிமேட் குத்துமதிப்பாக சொல்லக்கூடியது. ஒரு 5000 கிலோமீட்டர் இருக்கா நார்மலாக எல்லோரும் ஆயில் மாற்றுவாங்க. அப்போ அதில் 5000 கிலோமீட்டரும் 6 மாதம். இதில் எது முதல் முடியுதோ அப்போ நீங்கள் ஆயில் மாற்றிக்கணும். 5000 கிலோமீட்டர் ஆயில் மாற்றினேன், ஆனால் 6 மாதத்தில் 1000 கிலோமீட்டர் தான் ஓடிச்சுன்னு பிரயோஜனம் இல்லை. ஆயில் மாற்றி விடுங்க. எதனாலனா அதுக்கு லைஃப் அப்படி. நீங்கள் ஆயில் விடாமல் இருந்தால் அது 5 வருஷம் வச்சுக்கலாம், 5 வருஷம் கேனில் வச்சுக்கலாம். ஆனால் ஆயில் இன்ஜினில் விட்டாச்சுன்னா அதோட லைஃப் ஸ்டார்ட் ஆயிரும் 6 மாதம். அதே நேரம் செமி சிந்தட்டிக் அல்லது சிந்தட்டிக் பிளெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயிலாக இருந்தால் 9 மாதத்தும் இருக்கா. கிலோமீட்டர் வந்து 7000 கிலோமீட்டராக இருக்கலாம், இல்லைனா 10,000 கிலோமீட்டர். கம்பெனி எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதுக்கேற்றவாறு நம்ம அதுக்கேற்ற ஆயிலை மாற்றிக்கணும். அதுக்கடுத்து ஃபுல்லி சிந்தட்டிக் வந்து அதிலே போட்டிருப்பாங்க, நம்ம கேன்லேயே போட்டிருப்பாங்க ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். 5W40 இல்லைனா 0W40, 0W20 அதெல்லாம் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். அது வந்து சில கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணியது 15,000, லக்ஸஸ் ரெக்கமெண்ட் பண்ணியது 10,000 தான். அதனால் அதில் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் விட்டால் 10,000 எழுதிக்கணும். 10,000 செட் பண்ணிக்கணும். ஒரு வருஷம் செட் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு எது முடியுதோ அதுக்கேற்றவாறு நம்ம ஆயிலை மாற்றிக்கணும். அதுக்கு அடுத்தது ஃபில்டரும் அதே தான். ஆயில் எப்போ மாற்றியுமோ அதுக்கு கூட ஃபில்டரையும் மாற்றிக்கணும். அதான் பெஸ்ட்டு. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஆயில் செஞ்சு ஒருக்கா ஃபில்டர் மாற்றுவாங்க. அப்படி மாற்றினா போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சரியான முறைன்னு கேட்டால் அது சரியில்லை. எதனாலனா அந்த ஃபில்டருக்குள்ளே அந்த இது வந்து பேப்பர் ஃபில்டர் ஆகும். ஆயில் ஃபில்டர் வந்து பேப்பர் ஃபில்டர். அந்த பேப்பர் வந்து பழைய ஆயில் அப்படியே உறிஞ்சி வச்சிடும். அப்போ நீங்கள் புது ஆயில் விடாச்சில் இந்த பழைய ஆயிலும் அது கூட மிக்ஸ் ஆகும். அதனால பெஸ்ட்டு வந்து ஒரு ஆயில் மாற்றச்சில் ஃபில்டரை மாற்றிட்டு நல்லது. அடுத்தது டயர் ரொட்டேஷன். ஆயில் மாற்றச்சில் இதுவும் கூடவே ஃபாலோ பண்ணால் நமக்கு பெஸ்ட்டு. அது சிலவங்க வந்து 5000 கிலோமீட்டர் இருக்கா டயர் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து 10,000 இருக்கா ரொட்டேஷன் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு டயர் வந்து 40,000 கிலோமீட்டரில் தேயுதுன்னா அந்த டிரைவிங் வந்து கொஞ்சம் மோசமான டிரைவிங்காக இருக்கும். நான் சொல்கிறேன் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரியில், நம்ம ஊரில் எப்படின்னு தெரியல, கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு 40,000 கிலோமீட்டரில் டயர் தேஞ்சிடுச்சுன்னா அது வந்து டிரைவரோட கொஞ்சம் டிரைவிங் சரியில்லை. அதாவது எங்கேயாவது குயிக்காக போயிட்டு பிரேக் அடிப்பாங்க. சிக்னல் இருக்குதுன்னு தெரியும், இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்தே ஃபாஸ்ட்டாக போயிட்டு சிக்னலில் போயிட்டு ஸ்டாப் அடித்து நிற்பாங்க. அது ஒரு தவறான டிரைவிங் முறை. அது மட்டும் இல்லை, நம்ம முன்னாலே ஒரு வண்டி போயிட்டுருக்கும், அதுக்கு பின்னாலேயே போயிட்டு ஓவர்டேக் அடிக்க மாதிரியே போவாங்க. முன்னால் ஓரம் இடம் கொடுக்கவே மாட்டான், அடுத்து அப்படியே பின்னால் வந்து நிற்பாங்க. இதுவும் ஒரு தவறான முறை. முன்ன ஒருத்தன் போகிறான்னா கொஞ்சம் கேப் விட்டு பின்பற்றுறது நமக்கு நல்லது. ஓவர்டேக் அடிக்கக்கூடிய சான்ஸ் கிடச்சா ஓவர்டேக் அடித்து போயிட்டே இருக்கலாம். ஓவர்டேக் அடிக்க முடியலையா, இடம் தர மாட்டேங்கிறானா, பின்னாலே போகிறது தான் பெஸ்ட்டு. அது செய்யாமல் சிலவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரே விரட்டாக தான் இருக்கும். ஒரு 60,000 கிலோமீட்டரில் டயர் தேயுதுன்னா ஓகே, அது ஒரு நார்மலான இதுதான். ஆனால் அது சிலவங்க என்ன பண்ணால் டயர் ரொட்டேஷன் பண்ண மாட்டாங்க, அப்படியே போட்டு ஓட்டுவாங்க. இந்த டயர் ரொட்டேஷன் பண்ணாமலே ஓட்டுறதுனால ஃப்ரண்ட் டயர் வந்து குயிக்காக தேயும், ரியர் டயர் வந்து அவ்வளோ தேயாது. அப்போ நம்ம ஃப்ரண்ட் 2 டயரையும் மாற்றிக்கிட்டு அதை புது டயரை முன்னே போட்டோம்னா பின்னால் உள்ள டயர் அப்படியே கிடக்கட்டு அதை அடுத்த இதில் வந்து டயர் மாற்றிக்கணும். ஒரு டயர் ரொட்டேஷன் கரெக்டாக செய்தால் ஒரு 80,000 கிலோமீட்டர் நல்லா ஓடும். அதே நேரம் டயர் ரொட்டேஷன் கரெக்டாக செய்கிறீங்க, நல்ல டிரைவராக இருந்தால் 1,00,000 கிலோமீட்டர் நம்ம வெளிநாடுகளில் 1,00,000 கிலோமீட்டர் ஓடும். நல்ல டிரைவர்னால் சிலவங்க கரெக்டாக கொண்டு போவாங்க. சிக்னல் அங்கே இருக்குன்னா இங்கேருந்தே பிரேக் இல்லை ஆக்சிலேட்டரை தளர்த்திட்டு ஸ்லோவாக போயிட்டு அந்த சிக்னல்கிட்ட போய் அப்படியே அந்த பிரேக் வந்து ஒரு ஸ்டாப், அவ்வளோதான்.
அதேமாரி யாரையும் ஓவர்டேக் பண்ண முடியலையா, அதுக்கு பின்னாலே தான் போவாங்க. கொஞ்சம் கேப் விட்டு அவங்க பிரேக் அடிக்காங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு கரெக்டாக போயிட்டு பிரேக் அடிப்பாங்க. அது ஒரு தரமான டிரைவிங்கு. அதுக்கப்புறம் பேட்ரி. பொதுவாக வெளிநாடுகளில் ஃபிட் பண்ணக்கூடிய பேட்ரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்ரி. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரினா நம்ம ஆசிட் எதுவுமே செக் பண்ண வேண்டாம். ஒருக்கா பேட்ரி ஃபிட் பண்ணியாச்சா அது எப்போ டெட் ஆகுதோ அப்போ தூக்கி மாற்றிக்கிட்டு புது பேட்ரி மாட்டணும். அது நார்மலாக வெளிநாட்டுகளில் ஒரு இயர் 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. 1 இயர் வாரண்டி. உங்களுக்கு வாரண்டிக்கு முன்னாலே கிளியராக ஃபினிஷ் ஆகிட்டுன்னா கொண்டு நீங்கள் செக் பண்ணி அவங்க புது பேட்டரி தந்தால் ஓகே. அது இல்லைனா 1.5 வருஷம் போகும். 1.5 வருஷம் போச்சுன்னா 1 வருஷம் ஆச்சு. நம்ம இதை 1 வருஷம் தான் செட் பண்ணிக்கணும். 1 வருஷம் செட் பண்ணிவிட்டு அந்த டைமில் செக் பண்ணிக்கணும். பேட்டரி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணியாச்சுன்னா இன்னும் ஓடும். ஒரு 50% இருக்குது, இல்லை 75% இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஓடும். அப்படி பேட்டரி செக் பண்ணிச்சா பேட் அண்ட் ரீப்ளேஸ் வந்துட்டுனா அப்போ நம்ம பர்சன்டேஜ் பார்க்கணும் இன்னும் எவ்வளோ காலம் ஓடும்னு. ஏன்னா பேட் அண்ட் ரீப்ளேஸ் காட்டுறதுனாலும் சில நேரம் ஒரு 2 வாரம் இல்லை 1 மாதம் ஓடும். செல் டேமேஜ் வந்துட்டுனா நீங்கள் மாற்றிடணும். சில இதில் செல் டேமேஜ் நேரம் அப்படின்னா பேட்டரியை மாற்றிடணும். அதை வச்சுட்டு ஓடிச்சுன்னா காலத்து சில ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் பிரேக் பேட். இந்த பிரேக் பேடோட லைஃபை நல்ல டிரைவர் கையெல்லாம் இருக்குது. நல்ல டிரைவர்னால் நான் முதல்ல டயருக்கு சொன்ன அதே தான். எங்கேயும் போய் ஸ்பீடாக போய் பிரேக் அடிக்காமல் மெதுவாக கொண்டு போய் பிரேக்குன்னு சொல்லியது லாஸ்ட்டு எண்டில் கொண்டு போய் நிப்பாட்ட மட்டும்தான் சிலவங்க பிரேக் யூஸ் பண்ணாங்க. அதான் ஒரு நல்ல டிரைவருக்கோட அழகு. வைப்பர் எடுத்துக்கிட்டீங்களா, புது வைப்பர் மாட்டச்சில் இந்த வைப்பரோட ஷாம்பு ஒன்று கொடுப்பாங்க. ஷாம்பு ஒன்று விட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும். ஷாம்புன்னு சிலவங்க விண்ட்ஷீல்ட் கிளீனர். அது நமக்கு பேர் சரியாக வராது எல்லாருக்கும். விண்ட்ஷீல்ட் கிளீனர் என்னென்னு முடிப்பாங்க. ஷாம்புன்னு சொல்லிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அந்த ஷாம்பு அந்த தண்ணி கூட 4 லிட்ரு, அந்த டேங்கோட கெப்பாசிட்டி 4 லிட்ரு. அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய அந்த விண்ட்ஷீல்ட் கிளீனர் எத்தனை பர்சன்டேஜ் விடணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு சில நேரம் ஒரு பாட்டில் விட வேண்டிய இருக்கும், சில நேரம் 2 பாட்டில் விட வேண்டிய இருக்கும். விட்டு அது யூஸ் பண்ணியாச்சுன்னா பிளேடுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதை பற்றி நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம். அடுத்தது கூலண்ட்டு. நம்ம இப்போ சிலருடைய எல்லாமே நார்மலாக உள்ளது. கூலண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கூலண்ட்டுக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஒவ்வொரு கம்பெனிக்கும் கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்ம பிறகு பார்க்கலாம். பிரேக் ஆயில் 40,000 கிலோமீட்டருக்கு பிரேக் ஆயில் மாற்றணும். அப்படி மாற்றினா தான் பிரேக் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கும். பார்ட்ஸுகள் சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அடுத்தது டிரான்ஸ்மிஷன் ஆயில். சில கம்பெனி சொல்லுவாங்க 40,000 கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்மிஷன் ஆயில் மாற்றணும், 80,000 கிலோமீட்டர் இருக்கா ஆயிலும் ஃபில்டரும் மாற்றணும். அதுக்கு அடுத்தது ஏர் ஃபில்ட்ரு இதே மாதிரி தான். 5,000 கிலோமீட்டர் இருக்கா க்ளீன் பண்ணணும், 40,000 கிலோமீட்டருக்கு மாற்றணும். அப்போ அதில் நம்ம செட் பண்ணிக்கலாம் 40,000 கிலோமீட்டருக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா இதில் செட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி லக்ஸஸில் உள்ள மாதிரி வேறு எந்த கார்லையுமே, எனக்கு அனுபவத்தில் நான் வேறு எந்த கார்லையுமே பார்க்கல. இதுக்கு அடுத்த செட்டிங்னா நிசான் பெட்ரோலில் ஒரு 4 செட்டிங் உண்டு. ஆயிலு, ஃபில்ட்ரு, டயரு, இன்னும் எதாவது நம்ம அதர்ஸ் ஒன்று செட் பண்ணிக்கலாம். வேறு எந்த கார்லையுமே இப்படி வராது. ஆயில் மாற்றிக்கலாம். வேறு 1-2 கார்களில் சில செட்டிங் வரும், அவ்வளோதான். ஆனால் இருக்கிறதுல இவ்வளோ செட்டிங் வரக்கூடியன்னா லக்ஸஸ் மட்டும்தான்.